வடை போடுறீங்களா? ஆமாடா, நைட்டு டிஃபனுக்கு வந்து இட்லி பொங்கல், அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து உங்களுக்கு வடை இருந்தால் தானே, அதனால் உங்களுக்கு உளுந்த வடை நல்லா மொறு மொறுன்னு, உங்களுக்கு உளுந்த வடை மொறு மொறு இருந்தால் தானே பிடிக்கும். அதனால் அம்மா வந்து உளுந்த வடை உங்களுக்கு, அண்ணனுக்கு பருப்பு வடை. அவர் உளுந்த வடை சாப்பிட மாட்டார், நல்லா பருப்பு வடை அண்ணனுக்கு. சரிங்களா? வடை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு போட்டு எடுத்தாச்சா. அடுத்து அண்ணனுக்கு இது வடை, பருப்பு வடை அண்ணனுக்கு. அதனால் அதையும் போட்டு எடுத்துருவோமா அண்ணனுக்கும். அண்ணனுக்கு வந்து பருப்பு வடை போட்டாச்சு. ஆனால் அவருக்கும் பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பருப்பு வடை எத்தனை வச்சாலும் சாப்பிட்டே இருப்பார். இதில் என்னென்ன போட்டிருப்பீங்க? இல்லையாடா, பருப்பு வடைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு போட்டுட்டு சும்மா லைட்டாக குறைன்னு அரைச்சிட்டு, அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, கருவேப்பிலை, மல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு போட்டு எடுத்தோம்னா பருப்பு வடை ரெடி. உளுந்த வடைக்கு வந்து உளுந்தெல்லாம் ஆடிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம், மிளகு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டோம்னா உப்பு போட்டுட்டு பிசைஞ்சிட்டு எடுத்தோம்னா சூப்பராக மொறு மொறுன்னு வந்துடும். மொறு மொறுன்னு வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம உளுந்தை வந்து மிக்சியில் அடிக்கிறதா இருந்தால் மிக்சியில் அரைக்கணும்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து அதில் போட்டுக்கிட்டோம்னா நல்லா வடையும் நல்லா மாவும் நல்லா இதாகிடும், சாஃப்டாகவும் இருக்கும். அது சமயம் நம்ம போடுறப்போ உளுந்த வடை சில பேருக்கு வராதுன்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இட்லி சட்னி வந்து உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காதா, அதனால் தக்காளி சட்னியும், அண்ணனுக்கு வந்து அப்பாவுக்கும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். அப்புறம் அண்ணனுக்கு வந்து உங்களுக்கு இட்லி பிடிச்சுன்னா அவருக்கு என்ன வேணும், அவருக்கு பொங்கல் கேட்டிருந்தார் இல்லையா, நம்ம வந்து ஊர்லேருந்து வந்திருந்து பொங்கல் கேட்டுட்ருக்கார் அவர். அதனால் அவருக்கு பொங்கலும் தேங்காய் சட்னியும், அப்புறம் சாம்பார் இருந்துச்சு, சாம்பார், அப்புறம் வடையும். வாங்க சாப்பிட்லாம்.